அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிறர் நலம் நாடுதல், வேறு ஒருவரை நாம் கண்ணியப்படுத்துதல், அதுபோன்று வேறு ஒருவருக்கு நாம் நல்ல காரியங்களை செய்தல் போன்ற விடயங்களில் தற்காலத்தில் எமது சமூகத்தவர்கள் அதிகம் என்ன செய்கிறாங்க, அதில் வீழ்ச்சியெலாம் இருக்காங்க. ஆனால் இந்த மார்க்கத்தை நாம் எடுத்து நோக்கினோமையானால் மார்க்கம் அதுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை என்ன செய்து கொடுக்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை உங்களது சகோதரனுக்கு விரும்பாதவரை உங்களில் ஒருவர் முஃமினாக மாட்டார். எப்படி முஃமினாக மாட்டார்? எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஈமானுடன் இதை என்ன செய்கிறாங்க, அந்த அமலை கொண்டு போய் ஜாயின் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தற்காலத்தில் நாம் பார்த்தோமே என்று சொன்னால், இதுக்கு முரணாகவே என்ன செய்து நம்முடைய இந்த சமூகத்தவர்கள் நடந்து கொள்கின்றதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவர் மற்ற ஒருவரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்றதுங்கிறது அரிதாக காணப்படுகிறது. அவர் மீது வஞ்சகம், அவர் மீது பொறாமை, அவருக்கு ஏசுறது என்ன, அவருடன் கதைக்காமல் இருப்பது என்ன, அவருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறது என்ன, இப்படி போன்ற விஷயங்கள்ல நம்முடைய சமூகத்தவர்கள் காணப்படுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கமானது மற்றவருக்கு கண்ணியம் செலுத்துறது, மற்றவருடைய உரிமையை பாதுகாப்பதன் பெயரில் மிகவும் ஒரு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோமே என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது ஒரு காட்டாளர் வந்து என்ன செய்கிறாரு, பள்ளி வாயிலுக்குள்ள சிறுநீர் கழிக்காரு. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கெல்லாம் அடிக்க பிடிக்கின்ற எழும்பக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறை நமக்கு பாரி ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. அவர் அவருடைய தேவையை முடிக்கும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டார். அதுக்கு பிறகுதான் அவருக்குரிய அந்த விஷயங்கள் எடுத்து செல்றாங்க. அப்படி நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளோட மனதளவில் என்ன செய்யணும், மற்றவர்கள் மீது கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களாக, மற்றவர்கள் எங்களை விரும்பக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன். ஒரு கட்டிடம்ங்கிறது ஒரு கல்லால் உருவாக்கப்படுறது மட்டுமல்ல, பல கற்கள் சேர்ந்துதான் ஒரு கட்டிடமாக உருவாக்கப்படும். அதுபோன்று ஒவ்வொரு முஸ்லீம்களும், ஒவ்வொரு மார்க்கத்தவர்களும், ஒவ்வொருத்தரும் இவர் என்ற சகோதரன், இவருடன் நல்ல முறையில் நான் நடந்து கொள்ள வேண்டும், இவரை நல்ல முறையில் நாம் பார்க்க வேண்டும், அவர் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும் என்கின்ற விடயங்களில் நாம் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் உன்னிப்பாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கமானது நமக்கு இதை வலியுறுத்துகின்றது. இஸ்லாம் மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் நுழைந்தவர்கள் அதிகம். அதுபோன்று மாற்று மதத்தவர்கள் நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து, நம்முடைய அந்த நடைமுறைகளை பார்த்து, அவர்களுக்கு கொடுக்கின்ற கண்ணியங்கள் பார்த்து அவர்கள் என்ன செய்ய, நம்முடைய மார்க்கத்தின் மீதான ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் அவர்களுக்கு. ஆனால் தற்காலத்தில் அதற்கு மாற்றமாகவே இடம்பெறுகின்றது. இந்த மதமானது, எமது இஸ்லாம் மார்க்கமானது ஒரு பண்பாட்டுக்கு, நல்ல பண்பாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருந்த மார்க்கம். எனவே அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களது பண்புகளை நல்ல முறையில் எங்களுடைய பண்புகளை சிறப்பாக்கி இந்த மார்க்கத்துக்கும் நமக்கும் ஒரு நற்பெயரை ஏற்படுத்தக்கூடியவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும்.